இது வரைக்கும் சிஎஸ்கே மேட்ச் நீங்க டிவில பாக்குறப்ப அங்க இருக்கிற ஆடியன்ஸ் எல்லாருமே செம்மையா சீரப் பண்ணி பார்த்திருப்பீங்க, வேற லெவல்ல என்ஜாய் பண்ணி வேற லெவல்ல சிஎஸ்கேன்னு கோஷம் எழுப்பி பார்த்திருப்பீங்க, விசில் அடிச்சு பார்த்திருப்பீங்க, கொடி ஆட்டி பார்த்திருப்பீங்க, தோனிக்கான எக்கச்சக்கமான போஸ்டர் காமிச்சும் பார்த்திருப்பீங்க. ஆனா அதே ஸ்டேடியத்துல 20,000 ரூபாய் லக்ஸரிஸான ஒரு டிக்கெட் எடுத்துட்டு அங்க போயிட்டு மேட்சை பார்த்தா அதோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கும், அங்க நம்மள கவனிக்கிற விதம் எப்படி இருக்கும், அங்க என்னென்ன ஃபுட்லாம் கிடைக்கும், அங்க வேற லெவல்ல பேக்ரவுண்ட்ல என்னென்ன நடக்கும் அப்படின்ற இது வரைக்கும் நீங்க பார்த்திராத செம்மையான ஒரு எக்ஸ்பீரியன்ஸை உங்களுக்கு காமிக்கிறதுக்காக இன்னைக்கு நாங்க மதுரையில இருந்து கிளம்பி சென்னைக்கு போறோம். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்றத கடைசி வரைக்கும் மிஸ் பண்ணாம கண்டினியூவா பாருங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கப்ப சிஎஸ்கே ஜெயிச்சிருச்சு அப்படின்ற ஒரு செம்மையான பெருமிச்சோட தான் நீங்க பார்த்துட்டு இருப்பீங்க. ஆனா இந்த வீடியோக்கு நாங்க கிளம்புறப்ப இன்னைக்கு எப்படியாச்சும் சிஎஸ்கே ஜெயிச்சணும்பா அப்படின்னு சாமியை வேண்டிட்டு தான் கிளம்பவே செஞ்சோம். அதுவும் 11ஆம் தேதி சனிக்கிழமை காலங்காத்தால 5 மணிக்கே வீட்டுல இருந்து கிளம்பிட்டோம். என்னடா சொல்றீங்க, நைட்டு 7:30 மணி மேட்சுக்கு காலங்காத்தால 5 மணிக்கு கிளம்புறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்டீங்கன்னா, நாங்க இருக்கிறது மதுரை, ஆனா மேட்ச் நடக்கிறது சென்னை. சோ இங்க இருந்து அங்க போகணும் அப்படின்னா அவ்வளவு நேரம் டிராவல் பண்ண வேண்டியிருக்கும். ஏன்னா பிளைட்ல டிராவல் பண்ற அளவுக்கு நம்மகிட்ட பட்ஜெட் கிடையாது, ட்ரெயின்ல போற அளவுக்கு தான் பட்ஜெட் இருக்கு. சோ அதனால காலங்காத்தால 5 மணிக்கு வீட்டுல இருந்து கிளம்பி நேரா மதுரையில இருக்கிற ரயில்வே ஸ்டேஷனுக்கு போயிட்டோம். ஒன்ஸ் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போனே வைகை எக்ஸ்பிரஸ்ல செம்ம புயலா டிக்கெட் எடுத்துட்டு வைகை எக்ஸ்பிரஸ்ல ஏறி அங்க இருக்கிற வைகை ஆத்துக்கு செம்மையான பை பை சொல்லிட்டு அடுத்த கணம் சொல்ல முடியாது, ஒரு 8 மணி நேரம் கழிச்சு சென்னையில போயிட்டு காலடி எடுத்து வச்சிட்டோம். அதாவது எக்மோர் ரயில்வே ஸ்டேஷன்ல இறங்கிட்டோம். உன்னை காண நான் வாரேன், சேப்பாக்கம் தேடி வாரேன், மஞ்சள் கடலில் ஒரு துளியாய் உன் முன்னே வந்து நிற்பேன். உன்னை காண நான் வாரேன் என் தலைவா, உன்னை பார்க்க வாரேன். அங்க இறங்கினதுக்கு அப்புறம் எப்படா சேப்பாக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறப்ப பேசாம மெட்ரோல ஏறி போயிடலாமோ அப்படின்னு சொல்லிட்டு மெட்ரோ ஸ்டேஷன்ல குடுக்குடு போய் டிக்கெட் இருக்கா அப்படின்னு கேட்டா, தம்பி மெட்ரோலாம் சேப்பாக்கு போகாத, நீங்க பஸ்ல வேணா போங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து அடிச்சு பத்தி விட்டாங்க. அதுக்கப்புறம் வெளியே வந்து பார்த்தா பஸ் தேடி கண்டுபிடிக்கலாம் டைம் ஆகும், பேசாம ஓலா ஆட்டோவை போட்டு போயிரும் சொல்லிட்டு நேரா ஓலா ஆட்டோவை போட்டு சேப்பாக்கு போயிட்டோம். ஆனா அங்க போனதுக்கு அப்புறம் தான் ஒரு விஷயம் எங்களுக்கு திடீர்னு பக்கு நடிக்க ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம ஸ்டேடியத்துக்கு போன அனுபவமும் கிடையாது, ஆல்ரெடி போனவங்களோட கான்டாக்டும் கிடையாது. சோ அதனால உள்ள எதை கொண்டு போகணும் எது கொண்டு போக கூடாதுன்னு சொல்லிட்டு எதுவுமே எங்களுக்கு ஐடியா இல்ல. இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம எப்பயுமே கண்டென்ட் எடுக்கிறதுனா என்ன பண்ணுவோம், ஜெமினியை ஓபன் பண்ணி ஏதாச்சும் கேட்போம் இல்லையா. சோ அது மாதிரி இன்னைக்கு நாங்க ஜெமினியை ஓபன் பண்ணி இந்த மாதிரி நாங்க மதுரையில இருந்து வந்திருக்கோம், சேப்பாக் ஸ்டேடியத்துக்கு போறோம், என்னென்ன கொண்டு போனா எதெல்லாம் கொண்டு போக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறப்ப தலையில இடியை இறக்குற மாதிரி வேற லெவல் ஒரு விஷயத்தை சொல்லி விட்டுருச்சு. அதுதான் தம்பிங்களா கண்ணுங்களா, உள்ள பேக்கும் கொண்டு போக கூடாது, பவர் பேங்க் கிவர் பேங்க்னு சொல்லிட்டு எதையுமே கொண்டு போக கூடாது, வேணா ஒரு போன் ஒரு வேலெட்டை வேணா அலோவ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிடுச்சு. அதை கேட்டனே எங்களுக்கு பக்குன்னு அடிச்சிருச்சு. இருந்தாலும் பரவாயில்ல, இப்பயாச்சும் கேட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு பேசாம கொண்டு வந்த பேக்கை நம்ம சேஃப்டி பண்ணணும்னா ஒரு ரூம் எடுத்துருவோம்னு சொல்லிட்டு ஜெமினி சொன்னதுனால 600 ரூபாய் செலவு பண்ணி ஒரு ரூம் எடுத்து அதுக்குள்ள ஃப்ரெஷ் ஆயிட்டு பேக் தூக்கி அங்க வச்சுட்டு வெறும் போன் அண்ட் வாலெட் எடுத்துட்டு வெளியே வைப் பண்றதுக்காண்டி வந்தோம். வெளியே வந்து பார்த்தா அன்னைக்கு என்விரான்மெண்ட் வேற லெவல்ல இருந்துச்சுங்க. ஏன்னா அந்த இடத்துல நாங்க பார்த்த விசுவல் உண்மையிலே செம்ம அமேசிங்கா வைபா இருந்துச்சு. மேட்ச் டே அன்னைக்கு அந்த சேப்பாக் ஸ்டேடியத்தை சுத்தி எக்கச்சக்கமான ரோட்ல போட்டுக்கிற டீஷர்ட் கடைகளா இருந்தாலும் சரி, போடுற தொப்பியா இருந்தாலும் சரி, ஊதுற விசிலா இருந்தாலும் சரி, கட்டுற ரிப்பனா இருந்தாலும் சரி, எல்லாமே வேற லெவல்ல இருந்துச்சு. அது எல்லாத்தையுமே ஃபேன்ஸ் அடிச்சு பிடிச்சு வாங்கிட்டு வந்தாங்க. சில பேர் பெயிண்ட கையில வச்சுட்டு உங்களுக்கு நாங்க இதை வரைஞ்சு விடுறோம் அப்படின்னு சொல்லி சில பேரை பிடிச்சு அவங்க கண்ணத்துல மஞ்சள் கலர் பெயிண்ட் அடிச்சு சிஎஸ்கேன்னு சொல்லிட்டு எழுதின விதமும் வேற மாதிரி வைபா இருந்துச்சுங்க. சிஎஸ்கே வாசம் சென்னை முழுக்க இப்போ மஞ்சள் வேஷம். டிக்கெட் கையில் இருந்தும் நெஞ்சு துடிக்குது, ஸ்டேடியம் லைட்டு வெளிச்சம் கண்ணில் தெரியுது, கூட்டம் வள்ளி ததும்பும் அந்த கடலுக்குள்ளே ஒரே ஒரு சிங்கம் மட்டும் நடந்து வரும் முன்னே. அந்த நடையை பார்த்தா போதும் மதுரக்காரன் ஜென்மம் தீரும். தல உனக்காகத்தான் வாரேன், உன்னை காண நான் வாரேன், சேப்பாக்கம் தேடி வாரேன், மஞ்சள் கடலில் ஒரு துளியாய் உன் முன்னே வந்து நிற்பேன். உன்னை காண நான் வாரேன். வந்த எல்லாருமே செம்ம வைபோட கிரவுண்டுக்குள்ள போய்கிட்டே இருந்தாங்க. நம்ம அதை கொஞ்ச நேரம் கேப்சர் பண்ணிட்டு போலாம்னு சொல்லிட்டு அதை நம்ம முதல் கேப்சர் பண்ணோம். அப்படி கேப்சர் பண்ணிட்டு இருக்கப்பதான் ஒரு அக்கா பார்த்தீங்கன்னா அங்கிட்டு போற வர எல்லாரையும் பிடிச்சி, தம்பிங்களா உள்ள பேக் விட மாட்டாங்க, பேக் இங்கே டோக்கன் போட்டு போன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் பேக்கை வாங்கி வச்சு கல்லா கட்டிட்டு இருந்தாங்க. இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம ஜெமினிட்ட ஆல்ரெடி கேட்டனால பேக் சேஃப்டியா ஒரு ரூமை போட்டு அதுக்குள்ள தூக்கி வச்சுட்டு வந்துட்டோம். இந்த விதத்துல ஜெமினி உண்மையிலே வேற லெவல்ல யூஸ் ஆகுது. இது இதுக்கு மட்டும் யூஸ் ஆகலைங்க. மேட்ச் நாங்க முடிக்க போற டைம் பார்த்தீங்கன்னா 11:30 மணியா இல்லையா, அந்த 11:30 மணிக்கு நாங்க மறுபடியும் கிளம்பி மதுரைக்கு போனோம். ஸோ அந்த டைம்ல நட்ட ராத்திரில எங்கிட்டு போய் யார்கிட்ட போய் பஸ் கேட்கறது, யார்கிட்ட
யார்ட்டையும் கேட்க முடியாது இல்லையா, ஏன்னா மதுரைக்காரங்க இருந்தால் கூட கேட்கலாம், சென்னைக்காரங்கிட்ட கேட்டால் அதுக்கான ஆன்சரும் கிடைக்காது. ஸோ அதனாலேயே ஜெமினிட்டையும் மறுபடியும் போய் கேட்குறப்ப தான் அதுதான் செம்மையான ரூட்டை போட்டு கொடுத்துச்சு. பேசாமல் நீங்கள் நைட்டு கோயம்பேடுக்கு போங்க, கோயம்பேடில் போயிட்டு நேராக கீழம்பாக்கம் போங்க, கீழம்பாக்கம் போனீங்கன்னா பஸ் கிடைக்கும், அந்த பஸ்ஸில் ஏறி நேராக மதுரைக்கு போங்க அப்படின்னுச்சு. ஸோ இந்த மாதிரி ட்ராவல் கம்பெனி எனக்கும் இந்த ஜெமினி உண்மையிலே வேற லெவலில் தாங்க இருந்துச்சு. சரி இது ஒரு பக்கம் இருக்கட்டும், வாங்க இப்போ நம்ம கிரவுண்டுக்குள்ளே போகலான்னு சொல்லி டிக்கெட்டை எடுத்துட்டு நேராக என்ட்ரன்ஸ்குள்ளே உள்ள என்ட்ரு ஆகிட்டோம். உள்ள என்ட்ரு ஆனதுக்கப்புறம் தாங்க வேற மாதிரி இருந்துச்சு. அந்த கிரவுண்டோட அட்மாஸ்பியராக இருந்தாலும் சரி, அங்கே கேட்குற சத்தமாக இருந்தாலும் சரி, டிஜேவாக இருந்தாலும் சரி, வேற மாதிரி இருந்துச்சு. ஆனால் இருந்தாலும் அங்கே உள்ள என்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான என்ட்ரன்ஸ் இருந்துச்சு. அதை தெளிவாக மென்ஷன் பண்ணுற மாதிரி டிக்கெட்டில் போட்டிருந்தாங்க. ஆனாலும் அதை தேடி கண்டுபிடிக்கிறது எங்களுக்கு கொஞ்சம் டைம் ஆச்சு. எப்படியோ தேடி கண்டுபிடிச்சு உள்ள என்ட்ரு ஆகிட்டோம். உள்ள என்ட்ரு ஆனதுக்கப்புறம் எங்களே சர்ப்ரைஸ் பண்ணுற மாதிரி வேற மாதிரி இருந்துச்சுங்க. ஏன்னா இது சாதாரண மேட்ச் எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது, 20,000 rupees டிக்கெட் இல்லையா. ஸோ அதனால உள்ள போகிறப்பே லிஃப்ட்டில் கூட்டு போகிறதுக்கு நிற்க வச்சாங்க. லிஃப்ட்டில் மேலே ஏறி ஸ்ட்ரைட்டாக நம்மளோட ஃப்ளோருக்கு போனோம். அங்கே போன உடனே நம்மளோட டிக்கெட் கரெக்டாக நம்ம கரெக்டாக வந்திருக்குமா அப்படின்றத செக் பண்ணி கையில் ஒரு பேண்டு கொடுத்தாங்க. அந்த பேண்டு தான் பார்த்தீங்கன்னா உள்ள என்ட்ரி கார்டு அப்படின்னு சொன்னாங்க. அதை கட்டினதுக்கப்புறம் உள்ளே விட்டாங்க. அப்படி உள்ளே விட்டதுக்கப்புறம் நாங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக அந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணி உள்ளே போய் பார்க்குறப்போ ஆத்தாடி, வீட்டில் பார்த்ததுனா சின்ன டிவி தானடா, இங்கே உட்காந்து பார்த்தா பெரிய டிவியில் பார்க்குற மாதிரி இருக்கடா அப்படின்ற மாதிரி அந்த கண்ணாடி வழியாக கிரவுண்டை பார்க்குறப்பயே வேற லெவலில் இருந்துச்சுங்க. இந்த எக்ஸ்பீரியன்ஸ் உண்மையிலே செம்ம அமேசிங்காக இருந்துச்சு. ஏன்னா அந்த பாக்ஸ்குள்ளே பார்த்தோன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஏசி, அங்கே சோஃபாவும் போட்டிருக்காங்க. அங்கே உட்காந்து வேற லெவலில் பார்க்கலாம். இருந்தாலும் என்னடா இவ்வளோ காசு செலவு பண்ணி வந்துட்டு பாக்ஸ்குள்ளே உட்காரது நல்லாவா இருக்கும். ஸோ அதனால பாக்ஸ் எங்களுக்கு ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக தான் ஃபீல் ஆச்சு. என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கப்ப எங்கள் அண்ணன் தான் சொன்னேன், டே முன்னாடி கதவு இருக்குடா, அந்த கதவை ஓப்பன் பண்ணால் வெளியவே போகலாம்டா அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அந்த கதவை ஓப்பன் பண்ணி பார்த்தா முன்னாடி நம்மளுக்கு செம்மையாக சீட்லாம் போட்டுதாங்க. அந்த சீட்டில் உட்காந்து அந்த கிரவுண்டோட அட்மாஸ்பியரை வேற லெவலில் ரசிக்கிற மாதிரி செம்ம அமேசிங்காக இருந்துச்சு. நாங்கள் கேப்சர் பண்ண சின்ன சின்ன மொமெண்ட்டை நீங்களே பாருங்களேன். ஸோ அதுக்காக இதை மட்டும் பார்க்கறதுக்காக இந்த 20,000 ரூபாய் டிக்கெட்டை வாங்கிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டிங்கன்னா இதுதான் கிடையாது. அதுக்கப்புறம் தான் மெயின் விஷயமே இருக்கு. எஸ், இந்த டிக்கெட்டில் இருக்கிற ஸ்பெஷலான விஷயமே ஹாஸ்பிட்டாலிட்டிங்க. அது என்னடா ஹாஸ்பிட்டாலிட்டி அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நம்ம இந்த டிக்கெட்டை மட்டும் வாங்கிட்டு உள்ளே போயிட்டோம் அப்படின்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாடாக இருந்தாலும் சரி, குடிக்கிற ட்ரிங்க்ஸாக இருந்தாலும் சரி, ஏன் வரதுல சில பேர் மது பிரியர்களாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கூட பார்த்தீங்கன்னா உள்ள சின்ன பார் கூட வச்சிருக்காங்க. அண்ட் பஃபே சிஸ்டம் முறையில் வேற லெவலில் சாப்பிட்றதுக்கு எக்கச்சக்கமான ஃபுட்டு, கறி குழம்பு, பரோட்டா, வெஜ் பிரியர்களுக்காக பன்னீர் குருமா, அண்ட் சாப்பிட்டதுக்கப்புறம் லைட்டாக டெசர்ட் சாப்பிடணுன்றதுக்காக 2 வகையான கேக்கு, குலோப் ஜாமுனு, கொஞ்சம் டயட்டை மெயின்டைன் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரூட் சாலட்னு சொல்லிட்டு சும்மா சக்காவோடு போட்டு விட்டாங்க. அதை சாப்பிட்டு பார்த்தா உண்மையிலே எல்லாமே வேற லெவலில் அல்டிமேட்டாக இருந்துச்சுங்க. அண்ட் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா, மது பிரியர்களுக்காக உள்ள சின்ன பார் இருந்துச்சுன்னு. அந்த பாரில் போயிட்டு குடிக்கணும்னு நினைக்கிறவங்க குடிச்சிக்கலாம். ஆனால் அதில் கொஞ்சம் டைமிங் ரெஸ்ட்ரிக்ஷனு, 9 மணிக்குள்ளே மட்டும் தான் குடிக்க முடியும். அதுக்கு மேலே அதை க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. இருந்தாலும் நம்மளுக்கு அதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு இந்த பக்கம் திரும்பி பார்த்தாங்க. செம்மையான காஃபி மிஷின் இருந்துச்சு. அந்த காஃபி மிஷினில் வேற லெவலில் காஃபியை போட்டுட்டு இருந்தாங்க. அதையும் நாங்கள் ஒரு வாங்கி குடித்தோம். அதுக்கு சைடில் எக்கச்சக்கமான ஸ்நாக்ஸ் வச்சிருந்தாங்க. ஆனால் அந்த ஸ்நாக்ஸ் எதுவுமே புதுசாக தெரியலைங்க. நம்ம பெட்டி கடையில் வைக்கிற பாப்கார்னு, நிலக்கடலை அந்த மாதிரி ஐட்டங்கள் தான் இருந்துச்சு. அது ஆனால் என்ன கொஞ்சம் ரிச்சாக வச்சிருக்கணுன்றக்காக பெரிய பெரிய பாட்டிலில் போட்டு வச்சிருந்தாங்க. அதை எடுத்துக்கிறதுக்கும் பார்த்தீங்கன்னா கரண்டியை வச்சு தான் எடுக்கவும் செஞ்சாங்க. ஸோ ரிச்சா இருக்கவங்க ரிச்சா சாப்பிட்றதுக்கு ஏற்ற மாதிரி செம்மையாக வச்சிருந்தாங்க. அதை தாண்டி அதுக்கு கொஞ்சம் முன்னாடி போனோம் அப்படின்னா அப்போக்கப்போ வயிறு பச்சுனா எடுத்து சாப்பிட்றதுக்கான சில ஐட்டங்களும் வச்சிருந்தாங்க. அதுக்கு சைட்லேயே ஐஸ்கிரீமும் வச்சிருந்தாங்க. அதுவும் தேவைப்படுச்சுன்னா நம்ம எப்போ வேணாலும் எடுத்து சாப்பிட்டுக்கலாம். அண்ட் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கூல்ட்ரிங்க்ஸ் அடிக்க வைக்கிறதுக்கு ஒரு சின்ன ஃப்ரீசர் வச்சிருந்தாங்க. அதுலேயும் நம்மளுக்கு தேவைப்படுச்சுன்னா எடுத்து கூல்ட்ரிங்க்ஸை குடிச்சுக்கலாங்க. ஆனால் அந்த இடத்துல இருந்த என்விரான்மெண்ட் இருக்கு பார்த்தீங்களா, அதாவது நம்ம சாப்பிட்றதுக்காக ஒதுக்கப்பட்டிருக்கிற அந்த ஒரு என்விரான்மெண்ட், அதோட விசுவலே வேற மாதிரி இருந்துச்சுங்க. அங்கே நம்ம உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு சோஃபாவும் போட்டு வச்சிருந்தாங்க. சுற்றி எல்லா கேப்டன்ஸோட போட்டோவும் போட்டு வச்சிருந்தாங்க. அண்ட் அந்த ஆம்பியன்ஸே பார்க்கறதுக்கு வேற மாதிரி அமேசிங்கா இருந்துச்சு. அதையும் உங்களுக்கு காமிக்கிறோம், நீங்களே பாருங்களேன். ஒரு விசில் போடு, அமைதியா ஒரு விசில் போடு, நம்ம சிங்கம் எல்லாம் ஆடும் போது மெதுவா ஒரு விசில் போடு. மஞ்சள் ஆடை சென்னை சொந்தம், இந்த பந்தம் என்றும் ஒரு தீராத கீதம். விசில் போடு, மெதுவா ஒரு விசில் போடு.
ஸோ இது எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணிட்டு மறுபடியும் செகண்ட் பேட்டிங்கில் உள்ளே போகிறப்போ மேட்ச் செம்ம இன்டென்ஸாக போயிட்டு இருக்கு. அதை வேற லெவல் என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். அதுலேயும் முக்கியமாக இந்த மேட்சை பார்க்கறதுக்கு நம்ம கூட சேர்ந்து நம்ம மைக் ஸ்ரீராம் இருக்காரு பார்த்தீங்களா, அவரும் வந்திருந்தாப்புல. ஸோ அவர் கூட சின்ன பைட் ஸ்டார்டிங்கில் எடுத்திருந்தோம். இந்த மேட்ச்சில் சிஎஸ்கே ஜெயிக்குமா ஜெயிக்காதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோம். அதுக்கு அவர் சொன்ன பதில நீங்களே கேளுங்க. இதோட எண்டு கார்டில் அதுக்கான பதில் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அவர் ஒரு பக்கம் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கப்ப நம்ம இந்த பக்கம் என்ஜாய் பண்ணுறப்ப கொஞ்சம் மேட்ச் இன்டென்ஸாக போகிறப்ப எக்கச்சக்கமான பரபரப்பான மொமெண்ட்ஸும் நடந்துச்சு. அதில் நாங்களே பார்த்தீங்கன்னா வீடியோவும் எடுத்துக்கிட்டோம், அதை நான் உங்களுக்கு காமிக்கவும் செய்கிறோம். அண்ட் கடைசியில் சிஎஸ்கே ஜெயிக்கணும், ஸ்டாப்ஸ் அவுட் ஆக்கி ஆனுண்டா, அவுட் ஆக்கலாட்னா சிஎஸ்கே காமி வச்சிருவாண்டா ஆப்பு அப்படின்ற மாதிரி எல்லாரும் ஸ்டாப்ஸ் அவுட் ஆகிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கப்ப அந்த ஒரு விக்கெட்டு கிடைச்ச தருணம் உண்மையிலேயே வேற லெவலில் இருந்துச்சுங்க. அண்ட் ஃபைனலாக லாஸ்ட் பால்ல ஒரே ஒரு விக்கெட் எடுத்தா 10 விக்கெட் எடுத்துருவோன்ற ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும் பார்த்தீங்களா, அதுக்காக எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கப்போ அந்த லாஸ்ட் பால்ல அந்த விக்கெட்டு கிடைக்கிற மொமெண்ட் உண்மையிலேயே செம்ம அமேசிங்காக இருந்துச்சுங்க. அண்ட் இந்த ஒரு விக்கெட் விழுந்ததுக்கப்புறம் சிஎஸ்கே ஜெயிச்சிருச்சு இல்லையா. ஸோ ஆல்ரெடி நம்ம மைக் ஸ்ரீராம்கிட்ட ஒரு பைட் எடுத்து வந்தோம் பார்த்தீங்களா, அவர்கிட்டயே போய் கேட்டோம் மறுபடியும். பார்த்தீங்களா நான் சொன்ன மாதிரி 200% சிஎஸ்கே வெற்றின்ற மாதிரி வேற மாதிரி வெற்றி ஆச்சுன்னு சொல்லிட்டு அவரே எக்ஸைட் ஆனப்ப நம்மளும் எக்ஸைட்மெண்ட் ஆனோம். அதோட பார்த்தீங்கன்னா இந்த வீலாக் முடிஞ்சு. ஆனால் இந்த 20,000 ரூபாய் லக்ஸரியான இந்த டிக்கெட் உண்மையிலேயே வேற லெவலில் இருந்துச்சு. இதுல இருந்து ஒரு விஷயத்தை நாங்கள் நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த உலகத்தில் காசு இருந்தா வாழ்க்கையை வாழலாம் அப்படின்றத இங்கிருந்து தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதுக்காக இவ்வளோ காசு செலவு பண்ணி நாங்களே டிக்கெட்டை போட்டு வாங்கணுமா அப்படின்னு கேட்டால் இது ஒரு ஸ்பான்சர் வைஸ் தான் எங்களுக்கு வரவே செஞ்சிச்சு. இருந்தாலும் இந்த ஸ்பான்சர் பண்ணவங்களுக்கு நாங்கள் ரொம்ப நன்றி கடன் பண்ணிருக்கோம். அவங்களுக்கு தேங்க்ஸ்ன்னு சொல்லிக்கிறோம். இந்த வீலாக உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் நாங்கள் நம்புறோம். இதே மாதிரி இன்னும் வித்தியாசமான வீடியோக்கள் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நம்மளா யாரு? மேட் ஆர்மினாலே நெவர் எவர் கிவ் அப். பை.